ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னா பட்டர் கேக் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். நான் இன்றைக்கி பட்டர் கேக் வந்து 1 kgயில் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 250 கிராம் சீனி எடுத்திருக்கேன், சீனியும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், 4 பெரிய முட்டை எடுத்திருக்கேன். சின்ன முட்டையாக இருந்தால் 5 எடுங்க, பெரிய முட்டையாக இருந்தால் 4 எடுங்க. பேக்கிங் பவுடர் நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இந்த மெஷரிங் ஸ்பூனில் தான் நான் பேக்கிங் பவுடர் எடுத்தேன். அதே மாதிரி வெனிலா எசன்ஸும் 2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரே தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் கேக் பேக் பண்ணுறதுக்கு. நான் அதில் ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக்கிங் பவுடரை நாங்கள் கோதுமை மாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் வந்து 3 தரம் சலிக்க தேவையில்லை, ஒரு 2 தரம் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் இதை சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதை சலிச்சு வச்சுட்டு நல்லா இந்த பேப்பர்லையே நல்லா காற்று போகாத மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பட்டரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டரோட கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சைடெல்லாம் இந்த மாதிரி நீட் பண்ணிக்கிட்டு பீட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த நேரம் நாங்கள் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கிடுவோம். நான் ஒரு 2 தடவைக்கு போட்டு நான் பீட் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ நாங்கள் சீனியை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் முட்டையை வந்து ஒன்று ஒன்றா போட்டு பீட் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் இப்போ அவனை வந்து இந்த நேரத்தில் ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் அதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிடுவோம். மைனிங் ஸ்பேச்சுலால் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஏன் இந்த வெனிலா எசன்ஸை கடைசியாக ஊற்றுறேன்னா அப்போ தான் அந்த வெனிலாவோட ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நாங்கள் இதை பேக்கிங் ட்ரேக்கு போட்டுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா டச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகி இருக்குது. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன அளவுப்படி நீங்களும் இதே மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் சுட சுடையே கட் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.